அறுவை சிகிச்சையில் மார்க் எம் ராவிச்சோடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். மார்க் எம் ராவிச் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1910 செப்டம்பர் 12 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் மார்க் மிச்சல் ராவிச். இவர் 1934ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரோடைய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அந்த யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேட்டான ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் அறுவை சிகிச்சை பயிற்சியை பெற்று ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரானாங்க. இந்த நிலையில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கியது. உடனடியாக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்ன்ற இராணுவ மருத்துவ படையில் ஒரு ஆர்மி மேஜராக சேர்ந்தாங்க. சேர்ந்து ஒரு டீம் ஆஃப் சர்ஜன்ஸை கூட்டிட்டு பிரான்ஸில் இருக்கிற 56 ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் பணியாற்ற தொடங்கினாங்க. அங்கே போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை இவர் கொடுத்து வந்தாங்க. பின்னர் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறமா இவர் 1946ஆம் ஆண்டு இவர் படித்த அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேயே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியா, அதாவது அறுவை சிகிச்சை பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. அங்கே இவருடைய டீச்சிங் கெரியரை தொடர்ந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இன்டர்செப்ஷன் அப்படின்ற ஒரு பாதிப்பு, அது பற்றி இவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இன்டர்செப்ஷன் அப்படின்னா குடல் இன்னொரு குடலுக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு பாதிப்பு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடல் இருக்குது அப்படின்னா அந்த குடல் அப்படியே உள்ளே போயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ சாக்ஸ் இருக்குது, அந்த சாக்ஸுக்குள்ளே கையை விட்டு நம்ம கொஞ்சம் இப்படி இழுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில நேரங்களில் குழந்தைகளினுடைய குடல் இன்னொரு குடலுக்குள்ளே போயிடும், அல்லது அப்படியே உள்ள இப்படி இருக்குது குடல் அப்படின்னா இப்படி உள்ளே போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த நிலை தான் இந்த இன்டர்செப்ஷன் அப்படின்றது. அந்த மாதிரி மாறினா அந்த நேரத்துலலாம் குழந்தைகளை அறுவை சிகிச்சை பண்ணி மருத்துவர்கள், அப்போ இருந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அந்த குடலை நீக்குவாங்க. இப்போ ரெண்டுமே இப்படி ஒன்றுக்கொன்று உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை கையால் நீக்கிட்டு மறுபடியும் அந்த அறுவை சிகிச்சையை ஃபுல்லாக முடிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தது. ஆனால் இது பெரியவங்களுக்கு வேணால் ஏற்ற மாதிரி இருக்கும், குழந்தைகளுக்கு அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தினது. ஏன்னா குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குடலை இப்படி நீக்கிறது அப்படின்றது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்தது. குழந்தைகளுக்கு அது அதிகப்படியான வலியையும் கொடுத்தது, அதிகப்படியான இரத்தப்போக்கையும் ஏற்படுத்தினது. இதனாலேயே இந்த இன்டர்செப்ஷனுக்கு ஏற்ற ஒரு நல்ல சிகிச்சையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் மார்க் எம் ராவிச் போராடினாங்க. அப்போ இவர் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. என்னன்னா பேரியம் எனிமா அப்படின்னு சொல்லி ஒரு திரவம் இருக்குது. இந்த திரவத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய உடலுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ்ரே எடுத்தோம்னா இந்த திரவம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதாவது எக்ஸ்ரேவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய உடம்புல எக்ஸ்ரே எடுத்தால் நம்மளுடைய எலும்புகள் தெரியும், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பெருசாக தெரியாது. இதே நம்மளுடைய சின்ன சின்ன திசுக்கள் உறுப்புகள் எல்லாமே ரேஸ் கடந்து போயிடும் அந்த எக்ஸ்ரேஸ் ஆனால் அப்படி இருக்க எலும்புகள் மட்டும்தான் தெரியுது. அப்படி எலும்புகள் மட்டும் தெரிஞ்சால் இந்த குடலுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த பேரியம் எனிமா இதை அந்த குடலுக்குள்ளே ஊற்றினா அப்போ அந்த குடல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த கண்ணாடி இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது தெரியுது. இப்படி இருக்க அங்கே கண்ணாடி இருக்குன்னே நம்மளால் உணர முடியாது. அப்போ அந்த கண்ணாடியில் ஒரு பெயிண்ட் அடிக்கிறதோ அல்லது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறதோ இருந்தால் அந்த இடத்துல கண்ணாடி இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு பேரியம் எனிமா அப்படின்ற இந்த ஒரு திரவத்தை உடலுக்குள்ளே செலுத்தினா அது எந்த இடத்துல இருக்கோ எக்ஸ்ரேவில் அந்த இடம் அப்படியே ஒயிட் கலரில் தெரியும். ஸோ அதுக்காக இவர் பேரியம் எனிமாவை எடுத்துக்கிறாங்க. இது பெருசாக நம்மளுடைய உடல்லையும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ இவர் ஒரு மெத்தடை உருவாக்கினாங்க. என்னன்னா குழந்தைகளினுடைய ஆசனவாய் வழியாக இந்த பேரியம் எனிமாவை செலுத்தி குடலுக்கு அனுப்புவாங்க. எந்த இடத்துல குடல் இப்படி உள்ள நுழைஞ்சிருக்கும் அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் மாதிரி இந்த ஒரு திரவம் உருவாக்கும். அந்த ப்ரெஷரில் அந்த உள்ள நுழைஞ்சது அப்படியே வெளியே சாதாரணமாயிரும். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஊதப்படாத பலூன். அந்த ஊதப்படாத பலூனானது இப்படி உள்ளே போயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம வாயை வச்சு ஊதினோம் அப்படின்னா அந்த காற்று ஊதப்படுறனால அது விரிஞ்சிரும்.
இன்னும் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வாட்டர் கேன் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக நெளிச்சாச்சு. நெளிச்ச பிறகு காற்றடிச்சா எப்படி அது வந்து ஃபுல்லாக விரிஞ்சிரும். அந்த மாதிரி தான் இந்த திரவம் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து உள்ளே உருவாக்கும். அப்போ இப்படி இப்படி உள்ளே நுழைஞ்சிருந்த அந்த ஒரு குடல் அந்த அடைப்பானது அப்படியே விரியும். அந்த ஒரு திரவம் வந்து தள்ளி விரிச்சிரும். ஸோ அந்த ஒரு முறை பண்ணுறதன் மூலமாக அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி இன்டர்செப்ஷன் அப்படின்ற பாதிப்பு ஏற்பட்டால் அப்போ இந்த பேரியம் அனிமாவை அந்த குழந்தையினுடைய உடம்புக்குள்ளே செலுத்தி அதை வந்து செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ இவர் வந்து ஃப்ளோரோஸ்கோப் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னன்னா எக்ஸ்ரே இப்போ பொதுவாக வந்து இமேஜாக எடுக்கும். அதுக்கு பதிலாக இது வீடியோ மாதிரி, அதாவது லைவாக அந்த திரவம் வந்து எங்கெங்கெங்கெல்லாம் நகருது அதை அந்த ஃப்ளோரோஸ்கோப்பில் பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பார்த்துட்டே அந்த திரவத்தை உள்ளே அனுப்பிட்டே இருப்பாங்க. அது உள்ளே போக போக அந்த சுருங்கிய அல்லது உள்ளே அப்படி உள்பக்கமாக போன அந்த குடலை வந்து அழுத்தி வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அது அப்படியே அந்த ஃப்ளோரோஸ்கோப்பில் தெரியும். அதை முழுசாக தள்ளி முடித்த உடனே இவர் வந்து அந்த பேரியம் அனிமாவை உள்ளே செலுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக இருந்தது. ஏன்னா குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அதுக்கப்புறம் குடலை வந்து இந்த சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அறுவை சிகிச்சையே பண்ணாமல் கத்திப்படாமலே அந்த குழந்தைகளை குணப்படுத்திட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு முறையை 1948ஆம் ஆண்டு மார்க்கம் ராவிச் வந்து உருவாக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பாதிப்பு. இது என்னன்னா இது பற்றியும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இது என்னன்றதை சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய மார்பெலும்பு அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஆனால் இந்த பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம் இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எலும்பு வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சங்கனான மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு செஸ்ட் வால் டிஃபார்மிட்டிஸ் தான் இந்த பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம் அப்படின்றது. இதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர், ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை 1949ஆம் ஆண்டு மார்க்கம் ராவிச் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கு இவர் உருவாக்கினால ராவிச் ப்ரொசீஜர் அப்படின்னு பேரிடப்பட்டது. இப்போ அந்த ப்ரொசீஜர் என்னன்றதை சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய மார்பில் வந்து ஸ்டெர்னம் அப்படின்ற எலும்பு இருக்குது. அதுக்கு பக்கவாட்டில் வந்து விலா எலும்புகள் ரிப்ஸ் வந்து இருக்குது. இப்போ அந்த விலா எலும்புகளையும் ஸ்டெர்னமையும் இணைக்கிறதுக்கு ஒரு வகையான சப்பெரிசாண்டல் கார்டிலேஜ் அப்படின்னு ஒரு குருத்தெலும்பு இருக்குது. அந்த எலும்பு வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய விலா எலும்பையும் ஸ்டெர்னமையும் இணைக்குது. இது ஏன் இப்படி குருத்தெலும்பாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மூச்சு வாங்கும்போது உள்ளே இழுக்கும்போது நம்மளுடைய மார்பு வந்து விரியும், நம்ம மூச்சை விடும்போது மார்பு வந்து சுருங்கும். அப்போ எலும்பு மட்டும் இருந்து அதே மாதிரி விலா எலும்பு மட்டும் இருந்தால் அது விரியவும் செய்யாது, சுருங்கவும் செய்யாது. ஸோ அதுக்கு தான் கார்டிலேஜ் வந்து இருக்குது. அந்த கார்டிலேஜோடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா, நீளமாக இருந்ததுன்னா அப்போ அது அப்படியே உள்ளே போயிடும் நம்மளுடைய மார்பெலும்பு. உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அதிகமாகவே இந்த இடத்துல கார்டிலேஜ் இருந்தால் இப்படி உள்ளே போயிடும். இப்போ ஒரு கயிறு இருக்குது, இதை நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டா இப்படி நேராக இருக்கும். அதுவே கயிறு வந்து நீளமாக இருக்குன்னா இந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டோம்னா கயிறு அப்படியே இப்படி தொங்கும். ஸோ அந்த மாதிரி தான் கார்டிலேஜ் வந்து பெருசாக இருந்தால் இந்த மார்பெலும்பு வந்து உள்ளே போயிடும். இது வந்து குழந்தைகளுக்கு வரும். இப்படி போகிறனால என்ன பாதிப்புன்னா பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதே சமயம் இந்த எலும்பு உள்ளே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய நுரையீரலையும் இதயத்தையும் சேர்த்து அழுத்தும். அதனால் குழந்தைகள் வந்து பெரிய பெரிய வேலை பார்த்தா ரொம்ப ஓடினா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து அதிகமாக தெரியும். சரியாக மூச்சு வாங்க முடியாது, மூச்சு திணறும், இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படும். அப்போ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் ஒரு ப்ரொசீஜரை உருவாக்கினாங்க. அந்த ப்ரொசீஜர் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய எலும்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் அதை வந்து இவர் வந்து வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு அந்த ஸ்டெர்னமில் அந்த எலும்பில் வந்து ஒரு சின்ன வெட்டை கொடுத்துட்டு அதை அப்படியே மேலே தூக்கி நிறுத்தி ஒரு மெட்டலை உள்ளே வச்சுருவாங்க. எப்படி கை உடஞ்சா இந்த இடத்துல மெட்டலை வச்சு கட்டிடுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ண பிறகு மார்பு வந்து இப்படி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் குருத்தெலும்பு தானாகவே வளரும். அப்போ நீளமாக வளராமல் அந்த எலும்பு இங்கே மேலே கரெக்டாக நேராக வந்துட்டனால அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்து அந்த விலா எலும்பையும் ஸ்டெர்னமையும் பிடிச்சிக்கும். அப்போ சாதாரணமாயிரும். ஸோ இப்படி இந்த பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம் அப்படின்ற இந்த ஒரு செஸ்ட் வால் டிஃபார்மிட்டிஸுக்கு உண்டான ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை இவர் கொண்டு வந்தாங்க. அதுதான் ராவிச் ப்ரொசீஜர். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியே பெக்டஸ் கேரினேட்டம் அப்படின்னு இன்னொரு பாதிப்பும் இருக்குது. அதை சரிப்படுத்துறதுக்கும் இவர் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் 1949ஆம் ஆண்டில். அதுக்கப்புறம் 1958ஆம் ஆண்டு சோவியத் யூனியனுக்கு இவர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதாவது இன்றைய ரஷ்யா. அங்கே மார்க்கம் ராவிச் வந்து போனாங்க.
அப்படி போகும்போது அங்கே வந்து மெக்கானிக்கல் ஸ்டாப்லர்ஸ் டிவைசஸை வந்து அதிகமாக அங்கிருந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பயன்படுத்தி வந்தாங்க. அதை இவர் வந்து கவனிக்கிறாங்க. இது என்னன்றதை சொல்கிறேன். பொதுவாக இப்போ இந்த இடத்துல வந்து காயம் ஏற்படுது அல்லது இந்த இடத்துல காயம் ஏற்படுது, இங்கே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த மூடுறதுக்கு சூச்சரிங் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நூலை வச்சு, அது கரையக்கூடிய நூலாக இருக்கும் அல்லது பாதுகாப்பான நூல், அதை வச்சு தச்சிருவாங்க, இந்த இடத்த வந்து தச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஊசியால் தைக்கிறது அப்படின்றது வெளிப்புறம் வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உடம்புக்குள்ளே வந்து அது அசாதாரணமான விஷயம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்மளுடைய ஒரு மனிதனுடைய நுரையீரலில் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த குறிப்பிட்ட பகுதியை வெட்டி நீக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நுரையீரலினுடைய ஒரு பகுதியை வெட்டி நீக்கினா அதுக்கு போன இரத்த நாளங்கள், மூச்சுக்குழாய் அதையுமே வந்து வெட்ட வேண்டிய நிலை ஏற்படும். இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய தொண்டையிலிருந்து நுரையீரல் வரைக்கும் இந்த பிராங்கைல் அப்படின்ற மூச்சுக்குழாய் வந்து போகுது. அந்த மூச்சுக்குழாய் வந்து ஒரு தண்டாக தான் போகும் ஆரம்பத்தில். ஆனால் போனதுக்கப்புறம் நுரையீரலுக்கு போகும்போது அது நுரையீரலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிளையாக போகும். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதியை மட்டும் வெட்டினா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூச்சுக்குழாய் அது வந்து ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு மூச்சுக்குழாய் வந்து, அதாவது இங்கே நுரையீரலினுடைய ஒரு பகுதி இருக்குது. இப்படி வந்து மூச்சுக்குழாய் வந்து இந்த விரல்கள் எல்லாமே மூச்சுக்குழாய்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இதே மாதிரி ரத்த நாளங்களும் இருக்கும். இப்போ இந்த பகுதியையே வெட்டி நீக்கிட்டா இந்த இடம் வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது இந்த இடம் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ காற்று தானாக நுரையீரலுக்கு போகாமல் உள்ளே போகும். அதேமாதிரி ரத்தமும் வந்து லீக் ஆகும். அப்போ இதை தடுக்கிறதுக்கு நுரையீரலின் ஒரு பகுதியை மட்டும் வெட்டுறது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களையும் அதே மாதிரி மூச்சுக்குழாய் அதையுமே வந்து இப்படி வெட்டிட்டு இந்த இடத்த வந்து அப்படியே அடைச்சிருவாங்க. அடைச்சாதான் அதை தாண்டி ரத்தமும் காற்றும் வந்து வெளியேறாது. இப்போ இதை பண்ணுறது அப்படின்றது அறுவை சிகிச்சையின் போது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நுரையீரலின் ஒரு பகுதியை இப்படி வெட்டிட்டு இருக்கும்போது அதிலிருந்து அதிகப்படியான ரத்தமானது லீக் ஆகும், காற்று லீக் ஆகும். அதுலேயே வந்து அறுவை சிகிச்சை சக்ஸஸ் ஆகாமல் நிறைய நோயாளிகள் அந்த காலத்தில் இறந்தே போனாங்க. இப்படி இருக்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மெக்கானிக்கல் ஸ்டாப்லர் டிவைசஸை பயன்படுத்தினாங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு சிங்கிள் கிளிக்கு தான். எப்படி நம்ம வந்து ஸ்டாப்லரை பேப்பரில் அடிக்கிறோமோ அந்த மாதிரி இதுதான் ரத்த நாளம். அப்படின்னா இந்த இடத்த கட் பண்ணி எடுக்கணும்னா இங்கே வச்சு இப்படி ஒரு அழுத்தினா போதும். இந்த இடத்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பின் வரும், ஒரு அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிம்பாங்க, அதாவது துருப்பிடிக்காத இரும்பு, அதனாலான ஒரு சின்ன பின். அது வந்து இந்த இடத்த நிறைய பின்கள் வந்து இருக்கும், அது வந்து இந்த இடத்த அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேடு வந்து இந்த இடத்த கட் பண்ணி விட்டுரும். அது எல்லாமே வந்து ஒரு நொடியில் நடக்கக்கூடியது. இப்படி அழுத்தின அடுத்த நொடியே வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலையும் பின்னாகி இந்த இடத்த அடைச்சி பிடிச்சிக்கும். எப்படி வந்து தைக்கிறோமோ அது தைக்கிறதுக்கு பதிலாக பின் பண்ணுற மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் கூட லீக் ஆகுது. அப்போ இந்த பகுதி வந்து இன்னொரு பிளேட்னால வெட்டப்பட்டு நீக்கப்படும். ஸோ இது இப்படி வந்து பயன்படுத்தினாங்க. அதை இவர் வந்து 1958 பார்த்த பிறகு இதை யுனைடெட் ஸ்டேட்ஸில் இதே மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு இவர் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஃபிலிசம் என் ஸ்டைகன் அப்படின்ற இன்னொரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் கூட இணைஞ்சு இதுக்குண்டான ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணாங்க. அப்போ ரஷ்யாவில் பயன்படுத்தக்கூடிய அந்த சர்ஜிக்கல் ஸ்டாப்லர்ஸ் ஆனது ரொம்ப பெருசாக இருந்தது. அதே சமயம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து அவங்க பயன்படுத்தினா கூட இப்போ நம்மளுடைய உடல் திசுக்களில் அந்த இரும்பு போய் இருக்கும். அப்போ சில அலர்ஜி பாதிப்பு வந்து ஏற்பட்டது. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. என்னென்னா இன்ஜினியர்ஸ்கிட்ட சொல்லி அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்லர்ஸை, சர்ஜிக்கல் ஸ்டாப்லர்ஸை சின்னதாக மாற்றினாங்க. அதை சின்னதாக மாற்றினது மட்டும் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பதிலாக டைட்டானியமை வந்து பயன்படுத்தினாங்க. டைட்டானியம் அப்படின்ற மெட்டல் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே போனாலும் நமக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது, அலர்ஜி ஏற்படாது. நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தம், மற்ற திரவங்கள் அதனோடெல்லாம் வினை புரியாது, ரியாக்ட் ஆகாது. அதனால அதில் வந்து இவர் வந்து பின்களை வந்து உருவாக்குறாங்க. பின்னா அப்படியே ஸ்டாப்லர் அடிக்கிற பின்னுமே பெருசாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோ பெருசாக இருந்தால் நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே அது குத்த ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அந்த பின்னு. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து உருவாக்கிடுறாங்க. அதை உருவாக்கின பிறகு இந்த பிராங்கைல் அதேமாதிரி வேஸ்குலர் க்ளோசர் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மூச்சுக்குழாயை வந்து உடனடியாக டக்குன்னு ஒரு நொடியில் வெட்டி அதை வந்து பூட்டுறதுக்கும் அதே மாதிரி ரத்த குழாய்களையும் அதே மாதிரி பண்ணுறதுக்கும் இவர் வந்து சர்ஜிக்கல் ஸ்டாப்லர்ஸை கொண்டு வராங்க. அது 1967 யுனைடெட் ஸ்டேட்ஸில் பயன்பாட்டிற்கு வருது. அதை வந்து மார்க் எம் ராவிச்சும் அந்த இன்னொரு
வில்லிசம் எம் ஸ்டைகன் 2 பேரும் வந்து கொண்டு வந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த அதிகப்படியான ரத்தம் வெளியேறது, உயிரிழப்பு நிகழ்றது இதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டது. அதுக்கு மார்க்கம் ராவிச் வந்து மிக முக்கிய காரணமா இருந்தாங்க. அதுக்கப்புறமா மார்க்கம் ராவிச் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பா இந்த காலத்துலலாம் ஆனல்ஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற ஒரு இதழ், அதனுடைய ஒரு எடிட்டராவே இவர் வந்து கிட்டத்தட்ட 3 தசாப்தங்கள் பணியாற்றினாங்க. அது மட்டும் இல்லாம இவரை பொறுத்த வரைக்கும் எ செஞ்சுரி ஆஃப் அமெரிக்கன் சர்ஜரி 1880 to 1980 அப்படின்ற ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இதில் 1880ஆம் ஆண்டுலேருந்து 1980ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட 100 ஆண்டுகளில் அமெரிக்காவில் அறுவை சிகிச்சையில் என்னென்னலாம் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இவர் வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் சர்ஜிக்கல் அசோசியேஷன் ஏஎஸ்ஏ அதனுடைய ஒரு அஃபீஷியல் ஹிஸ்டோரியனாகவும் வரலாற்று ஆசிரியராகவும் இவர் வந்து அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் என்னெல்லாம் அறுவை சிகிச்சையில் முன்னேற்றங்கள் ஏற்படுது, என்னென்ன பரிணாம வளர்ச்சி ஏற்படுது அது எல்லாத்தையுமே கூட இவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வந்தாங்க. இதுக்கிடையில் 1980களுக்கு பிறகு தான் அந்த ஏஎஸ்ஏவுடைய பிரசிடெண்டாக கூட இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1989 மார்ச் 1 அன்னைக்கு இவருடைய 78 வயசில் இறந்து போனாங்க. மார்க் எம் ராவிச் இறந்து போயிட்டாலும் அறுவை சிகிச்சையில் இவர் பண்ண சாதனைகள் வந்து இன்று வரை பேசப்படுற அளவுக்கு மிக முக்கியமானதாக இருந்து வருது. இப்பேற்பட்ட இந்த மார்க் எம் ராவிச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.